சம்பந்தி உடனே கிளம்புறிய? ஒருத்தர் இருந்து போக வேண்டியதானே? ஒருதா மகளுக்கு எல்லா இது ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு போக வேண்டியதானே? இல்ல சம்பந்தி, அதுக்காக இல்ல. அது சம்மந்தத்து கடவுளா இருந்தாலும் இங்க வந்து இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஒரு உலகத்துல ஒன்னு பேசிக்குவாங்க. அதனால வேணாண்டுன்னு நினைக்கிறேன். என்னைக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு சொல்லுங்க. அதை பேசி முடிச்சுட்டு இல்ல அந்த நாள் மட்டும் சொல்லுங்க, அன்னைக்கு வந்துக்கிறோம். அப்பெல்லாம் எவன் சொல்ல போறீங்க? பேச விடுறது வேலைக்கு போக மாட்டேன். அதெல்லாம் இல்ல, நீங்க இருங்க. இங்க இருந்து எங்க மகளுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும். சம்மந்தத்துக்காக வீட்டுல இருக்கிறனால யார் என்ன சொல்ல போறா? அரதி மாமா அப்பயே இருந்து சொல்லிக்கிறேன், காதலே வாங்க மாட்டாங்க ரெண்டு பேருமே. ஆமா பெரிய மாமா, உங்களை தேடி என் வீட்டுக்காரரு வீட்டுக்கு வந்தாப்லே அப்பதே சொல்லி விட்டாரு நான் போய் நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வரேன்னு. நீ இங்க வந்திருக்கிய என்ன மாமா? அம்மா தான் வந்தியா? நாட்டுக்கோழி முட்டையை எடுத்து கொடுத்தேன். இங்க வந்திருப்பியான்னு நினைச்சேன். அது எங்க போச்சோ யாருக்கு தெரியும். கேட்கணும்னு நினைச்சேன். இந்த சந்தேகம் எனக்கு மட்டும் இல்ல, பார்க்க சப்ஸ்கிரைபருக்கும் நிறைய பேருக்கு இருக்கான். நீங்க என்னென்ன முறையில அண்ணன் தம்பியா வரியா? அதை கொஞ்சம் உங்க வாயா சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. அப்படித்தானே? இதை சொல்லி தெளிவுபடுத்துறதுல என்ன இருக்கு? சம்மந்திக்காரர்களுக்கே சந்தேகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா இதை தெளிவுபடுத்தியே ஆகணும். மொத்தம் 5 பேர் கூட பிறந்தவங்க. அதே இந்த வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்களே அம்மா, என் தம்பியோட அம்மா அவங்களே. நான் தான் மூத்தவன். இங்கிட்டு பின்னாடி நிற்கிறவே ரெண்டாவதவன், மூணாவது நிற்கிறவன் மூணாவதவன், 4வது நிற்கிறவன் இறந்து போயிட்டான். என் சின்ன மையன் ரவி தெரியும்ல, அவனோட அம்மா அப்பாவே, அவன் 4வது தம்பி. 5வது என் தங்கச்சி நிலாவோட அம்மா. நாங்கள் 5 பேரும் ஒரே தாய் வயிற்றுல. நான் மட்டும் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருக்கோம். அதாவது என் தங்கச்சியோட வீட்டுக்காரர் இருக்கிறாருல, என் மச்சான், அவருக்கு ஒரு தங்கச்சி. அவங்க தங்கச்சி தான் எனக்கு பொண்டாட்டி. என் தங்கச்சி என் மச்சானுக்கு பொண்டாட்டி. அதனால பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருக்கோம். அந்த முறை வரும். நான் ஒண்ணு விட்டா என் அத்தை மக அவங்கள கல்யாணம் பண்ணிருக்கேன். அவங்க தான் எனக்கு பொண்டாட்டி. மாமனாரே நீங்க காதல் கல்யாணம் மருமகளே. மாமனாரே காதல் பண்ணிருக்கீங்களா? எல்லாரையும் மாமா மாமாட்டு தானே கூப்பிடுற, அவர் மட்டும் எதுக்கு மாமனாரேன்னு கூப்பிடுற? அசிங்கப்படுத்தது பேசாம இருப்ல. பேசாம இருமா? என் மாமனாருக்கு எனக்கு ஏகப்பட்ட டீலிங். நீ பேசாம இரு. மாமனாரே என்ன காதல் சொல்லுங்க. அது ஒரு அழகிய காலம். அது எப்படி மருமகளே என் வாயால சொல்லுவேன்? மாமா எல்லாரோட கதையும் சொன்னீங்கல, என் மாமனாரோட கதையை சொல்லுங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஏன்னா அவர் என் மாமனார்ல. மருமகளே நான் சொல்றேன், அது ஒரு பெரிய காதல் காவியம். இல்ல சாணி எழுற காமெடிலாம் வரும். மாமனாரே சாணி எழுற காமெடியா? மாமனாரே நீங்க சாணின்னு சொன்னதான் எனக்கு போன கதையில நானும் உங்க பையனும், அதாவது உங்க பையன் நடிச்சார்ல, அவரு நானும் சாணி காதல் பண்ணிருக்கோம். அது ஞாபகத்துல வருது மாமனாரே. அது ஒரு அழகிய காதல் கவிதை. காதல் காவியம். நான் சொல்றேன் மருமகளே, இப்ப தெளிவாவே இருக்கேன். தண்ணியை போட்டாலே உணர்வேன். தண்ணி போடல நானே. என் மருமகளுக்கா கொஞ்சம் கொஞ்சமா நான் இதை திருத்திக்கலாம்னு இருக்கேன். அதனால நான் சொல்றேன் மருமகளே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மருமகளே. மாமனாரே பிரியாத்தி வந்து கொஞ்ச நாளைக்குள்ளேயே மாமனார நல்லா பிடிக்க வச்சிட்டீங்களே. அது நல்லா துரு துருன்னு. அவங்க அண்ணே எப்படின்னா ஒரு அமைதியான வில்லன் கூட சொல்லலாம். அமைதியா இருந்துகிட்டு எல்லா காரியத்தையும் சாச்சு போவாப்ல. அதான் பெரிய குடும்பமாட்டே இருக்கு. ஆனா குடும்பம் பிரிஞ்சதுக்கு என்ன காரணம்னு விளங்கல. சரி ஓகே, அது போக தெரிஞ்சுக்குவோம். அதை பத்தி இப்ப நம்ம பேச வேணாம். பழச ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். இப்ப என்ன நாங்க இங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படித்தானே? ஆமா இருங்க. அப்படிதான் என் மருமக மனசு குளிரும். என் மனசு குளிர்றதை விட உங்க மருமைய மனசு குளு குளு குளுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஃப்ரீசர்ல வச்ச மாதிரி இருக்கும். நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிருக்கேன். இப்ப நான் அந்த இடத்த விட்டு போறேன்னு சொன்னது காரணமே அவன்தான். என்ன ஒரு வயசுக்கு வந்த பொட்ட பிள்ளை இருக்கிற வீட்டுல இளந்தாரி பையில வைக்கிறது ரொம்ப தப்பு. உனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மணி, சும்மா இரு. அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? ஆமா ஆமா, அண்ணனுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணிருக்கேன். வீட்டுக்கு பால் ஊத்த ஒரு பொம்பளை பிள்ளை அடிக்கடி வரும். அப்ப கொண்டு வந்து பாலை கரெக்டா ஊத்துவோம். அதுல நம்ம 3வது தம்பி எப்படி போய் கரெக்ட் பண்ணாருன்னு தெரியல. கரெக்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. ஆனா ரகுவை பெத்து கொடுத்துட்டு அந்த பிள்ளை இறந்து போகும்னு கனவுல கூட நாங்க காணல. சரி இதுதான் வாழ்க்கைண்டா, அது யாருனாலையும் மாத்த முடியாது. அது கோழி காதல். மாமனாரே நிறைய வித்தையில கத்து வச்சிருக்கீங்களே. பால் காதல், கோழி காதல். மாமனாரே எல்லாத்தையும் கேட்க ரொம்ப ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறேன். கண்டிப்பா சொல்றேன் மருமகளே. நல்லா கறிவிருந்து போட்டு ஒரு உட்கார வச்சு நான் சொல்லல. நீ வேணா பாரு, கண்டிப்பா சொல்லுவேன். வெயிட்டிங் மாமனாரே. அப்புறம் இன்னொன்னு சொல்லலாம்னு நினைச்சோம். ரவிய எங்க வீட்டுல பொண்ணா கொடுத்த மாதிரி உங்க மைனியும் நம்ம சொந்தத்துக்குள்ளே முடிச்சுக்குவோம். இல்ல வெளியே இதுல பொண்ணு ஏதாவது இருக்கா என்ன? நோட்டீஸ் பாயிண்ட். சும்மா இரு ரதி. அதே உனக்கு ஒரு அத்தை மகன் இருக்குல்ல, அப்புறம் என்ன? அந்த பிள்ளையவே அவனுக்கு கட்டணும். கட்டுவ. ஆனா அண்ணே மனசுல என்ன இருக்கோ அதுதான் இப்பவே சொல்லிட்டேன். எதுக்கு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கியே? பேசாம இரு. 2 வருஷம் போட்டு சமந்தி, அப்புறம் பிறகு பாத்துக்குவோம். என்ன சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அதையும் சொல்லி வச்சப்பவே. ஏன்னா நம்ம சொந்தத்துக்குள்ளேயே நிறைய பொண்ணுங்க இருக்கு, அதுக்கிட்டே சொன்னேன். பாத்துக்குவோம். மாமனாரே எங்க உங்க கோழி காதல் மனைவியை காணோம். அவ பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கா மருமகளே. எல்லாரும் பங்கு வதக்குன்னு தின்னு போடுவாங்களாம். இதுல வீட்டுல இருந்து வந்தவங்களுக்கு மேலேயே தின்னு போடுவாங்களாம். இவங்களுக்கு பாத்திரத்தை கழுவி நான் மொத்தமா குமிக்கணுமா? வீட்டுக்கு வந்த மருமக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். ஒரு காலத்துல எப்படி இருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் வேலை வாங்கிக்கிட்டு இப்ப மொத்த பாத்திரத்தை எண்ணெய் கழுவு போட்டு அவங்கள சூடி சுத்துறாங்களோ. ஏன் பாத்திரங்கள் நமக்கு பாத்திரம் என்ன செய்யறேன்னு பாருங்கடி. என்ன சத்தம்லாம் ஒரு மாதிரி திணுசாத்தே இருக்கு. என் மாமியா கிழவி கூட சேர்ந்துக்கிட்டு நீ ஆட்டமா ஆடுறீல? என்ன ஆட்டம் ஆடுறாங்க? என்னமோ இந்த வேலையில இப்பதான் நீ புதுசா பாக்குற மாதிரில பேசிக்கிருக்க.
இதுக்கு முன்னாடியே அந்த பெரிய வீட்ல எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கும்போது இந்த வேலையை நீ தானே செஞ்சுக்கிட்டு இருந்த. அப்புறம் என்ன கழுவு உட்காந்து ஓ மக தானே வயசுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரிதே சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க சாப்பிடுவாங்க, சமைச்சு போடணும், பாத்திரங்கள் கூட வீடு கூட்டணும், வீடு துடைக்கணும், எல்லா வேலையும் பார்த்துட்டே ஆகணும். அதை விட ஒரு பொம்பளைக்கு வேற என்ன வேலைன்னு கேக்குறேன். ஏன் புதுசா வந்து உங்க பேத்தி எதையும் செய்ய மாட்டாங்களோ? நாங்க தான் எல்லாம் செய்யணுமோ? சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? இப்போ உன் மருமக செய்யற வேலையெல்லாம் உன்னை செய்ய நீ செய்வியா? பல்ல சொல்லு. இல்ல உனக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கா என்ன? எந்த இதுவும் கிடையாதுல, ஒரு ஈன வெங்காயம் கூட உனக்குலாம் இல்ல என்ன? அப்ப என்ன பண்ணணும்? வாயை போத்திக்கிட்டு குடுக்குற வேலையை செய்யணும். மூடிக்கிட்டு அதை இதே பேசாம பாத்திரத்தை கழுவி எடுக்கிற பலன்னு வரணும் பாத்திரம். இல்ல நான் 10 10 தான் தேப்பேன். என்ன செய்விய? ஏன் மாமியா கறி கெத்த காட்டணுமா? ஒண்ணுக்கு 4 மருமகளை வச்சு ஆண்ட எனக்கு தெரியும். என்ன மாமியா கிழவி, முன்னெல்லாம் அப்படி பேசவே மாட்டியே, இப்போ உங்க பேத்தி வரவ வாய் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் எதுவும் பேச மாட்டேன்னா? நீ பேசி கிழிச்சாப்ல மட்டும் நாங்க பயந்துகிட்டு அப்படியே அடங்கி ஓடி அமைதியா இருப்போமா? மூடிக்கிட்டு பாத்திரத்தை கழுவு வந்துட்டா. எல்லாரும் சேர்ந்து ஒத்தாப்புல என்னைய மொத்தமா என் தலையில சாணிலி கொண்டு பாக்குறீங்களோ? எல்லாத்துக்கும் சேர்த்து ஆப்பு வைப்பேன். பூச்சிய பாரு. பாத்திரமா கழுவணும் பாத்திரம் இரு, எல்லா பாத்திரத்தையும் மூடில அள்ளி கொண்டு போய் சாக்கடிக்கல போட்டுட்டு வரேன். பாத்திரத்தை காணான்னு சொல்லி அப்புறம் புதுசா வாங்கி எல்லாத்தையும் கழுவுங்க. பாத்திரம் கழுவணுமா? பாத்திரம் அது எல்லாம் எச்சி பாத்திரம். பாத்திரம்னா எச்சிதே இருக்கும், அதைத்தான் கழுவணும். பின்ன பல இருக்கிற பாத்திரத்தை எடுத்து கொடுத்து உனக்கு கழுவ சொல்லுவாங்க. இது மட்டும் உனக்கு நல்லா காதுல கேட்கும். போதும்ல நீ இன்னும் முட்டை வேணுமா என்ன? இது போதும், இதுவே 2 வாரத்துக்கு வச்சு கொடுப்பாங்க. இதுவே போதும். வேற என்ன? என்ன நீ இந்த சைடு வந்திருக்க? என்ன பக்கத்து காலகத்திலே வயக்காட்டுல சோடி வந்துரும்ல. நான் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு எழுதி போட்டோம்ல, அது இன்னமும் இன்னைக்குதான் ரிசல்ட் வரும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குதே காலையில இருந்து காத்துக்கு இருக்கேன். எவனுமே எதுவுமே சொல்லவே இல்லை. ஆமா நீ எழுதி போடியில அந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குற மாதிரி. சரி கவலைப்படாது, கண்டிப்பா நீ உனக்கு சாதமாத்தே வரும். அப்புறம் என்ன கவர்மெண்ட் வேலையெல்லாம் பார்க்க போறியா? எங்கெல்லாம் மதிப்பீல என்ன? ஏன்டா கவர்மெண்ட் வேலை பார்க்க போயிட்டா அண்ணன் தம்பியில மதிக்க மாட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது, எல்லாரையும் மதிக்க செய்வாங்க. என்ன இல்ல நீ ஒருவேளை நீ பெரிய ஆள் ஆயிட்டீனா இவன் என்கிட்ட அடி வாங்கிட்டு ஓட போறான் பாரு. அப்புறம் நீ ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். தங்கச்சிக்கு என்ன வேணும், அதாவது என்ன முறை செய்யணும்னு நினைக்கிற? இல்ல இதை பத்தில ஏன்ட்டு கேட்காத. நீ எல்லாம் எதுவும் செய்ய வேணாம், நீங்க எதுவுமே செய்ய வேணாம். நீங்க வந்து சபையை கூட்டினா போதும்டா, சபையை நிரப்பினா போதும்டா. நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க, நாங்க எதெல்லாம் பார்க்க மாட்டோம்டா. அவன் அப்படித்தான் சொல்லுவியா? செய்ய வேண்டிய கடமைக்கு நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டே ஆகணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ எதையும் நீ தேவையில்லாம எதையும் பண்ணாதுன்னு அப்படிலாம் சொன்னாப்புல மட்டும் நாங்க பேசாம இருந்துருவோமாக்கோம். என்னடா அதெல்லாம் நல்ல மனசு கொடுக்குற மாதிரி நிறைய மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுருவோம். நீ என்ன நீ கவலைப்படாத. என்னோட சொல்றிய சரி பாத்துக்குவோம். எங்க அது என்ன காணா? அவன் ஏதோ மளிகை கடை வைக்க போறேன்ட்டு அதுக்கு அது விஷயமா அவனும் அப்புறம் அவன் பொண்டாட்டியும் போய் கடன் வாங்குறத பத்தி பேசிக்கிட்டாங்க. கடனா என்னன்னு சொல்ற? நான் என்கிட்ட சொல்லி பார்த்தேன், தேனி கேட்கற மாதிரி இல்ல. அதனால என்னமோ பண்ணிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஆனா அதை பத்தி அன்னைக்கே பேசிக்கிருந்தியா, ஆனா என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. சரி அவன் வந்து சொல்லும் போது பாத்துக்கிடுவோம். ஏன்னா சரி நான் அதுக்கு அந்த போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிருந்தேன். சரி வீட்டுக்கு வந்தா வாங்கி வைங்கடான்னு சொன்னேன். அவங்க என்ன செய்யறாங்களோ. சரி நமக்கு வயக்காடு வரைக்கும் ஒரு சோடி இருக்கு, அப்படி நான் போயிட்டு வரேன். மதிய சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்துரு, அங்கதான் சாப்பாடு என்ன வகை வகையா ஆக்குறாங்க. என்ன கறிமீனா? இல்ல சாம்பார் சோத்து தானே போடுவீங்க. சாம்பார் சோறுக்குல நானும் வரமாட்டேன். கறிமீன் போட்டீங்கன்னா வந்துருவேன். என்ன பாத்தியாடா? சாம்பார் சோறு வீட்லயே சாப்பிட்டுக்குவோம். சாம்பார் சோத்துக்காக குடும்பத்தோட கூட்டதெல்லாம் சரியில்லனே. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து கறி மீன் நண்டு எறா அடிச்சு சாப்பிடறதானே சாப்பாடு. அதானே அது என்ன பண்ண வாயாடி கூப்பிட்டாரு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாருன்னு பாட்டு போட்டு அவங்க கறிச்சோறு சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்மளும் சாப்பிடுவோம். நீ இதுக்காகவே கண்டிப்பா ஒரு நாள் வச்சுக்கிடுவோம்டா. இப்ப கறிச்சோறு போட மாட்டாங்களா? ஆனா ரதி சொல்லிக்கு இருந்தாங்க, அந்த பிள்ளைக்கு 7வது நாள் சடங்கு இருக்கும்போது கேடாத வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப விட ஊட்டி பரிமாறிடுவோம். அதானே சரி பேசிக்கிறேங்க. நான் வார என்ன வெற்றி அண்ணே. என்ன சொன்னியா? அண்ணனா? ஆமா பொசுக்கண்டி எப்படி உங்களை பேர் சொல்லி கூப்பிட? என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும், நீலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அண்ணன் என்ன சொல்லி கூப்பிடாதீங்க. நான் உங்களோட வயசுல சின்ன பையன், என்னைய போய் அண்ணங்கிறிய. அண்ணெல்லாம் வேணாம், பேர் சொல்லி கூப்பிடுங்க வெற்றிண்டு. ஐயோ வேணாம், எனக்கு பொசுக்கன்னு அப்படி கூப்பிட்டு யாரையும் பழக்கம் இல்ல. எல்லாரும் கூடயும் நல்லா ஜாலியா பேசுவேன், அப்படிதான் பேசுறேன். சரி விடுங்க, உங்களுக்கு வேற எனக்கு வேணாம், வெற்றினே கூப்பிடுங்க. என்ன நாங்கள மரியாதை எதிர்பார்க்கறீங்க இல்லக்கா? சரி இருக்கட்டும், ஒண்ணும் இல்ல. உங்களை நிலா, அதாவது கலெக்டர் மேடம் கலெக்டர் ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க. ஐயோ நான் மறந்து போயிட்டேன், சாயந்தரம் வரேன்னு சொன்னேன், மன்னிச்சுக்கிறீங்க. இப்ப போறேன். இல்ல இல்ல நேரம் இருந்தா மட்டும் வர சொல்லுங்க, இல்லன்னா வேணாம்னு சொல்லி விட்டாங்க. அதே வந்து சொன்னேன். சரி நான் கண்டிப்பா போறேன். நீங்க எங்க கலெக்டர் ஆபீஸ் போனீங்களோ? ஆமா அம்மா இருக்காங்கல்ல, கலெக்டரோட அம்மா. அவங்க கலெக்டருக்கு மாத்திரை கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. மறந்துட்டு பேர் பார்க்கலாம்ல, அதே அந்த மாத்திரை போய் கொடுத்துட்டு வரலாம்னு. நிலாவோட பிளட் சாம்பிள் எனக்கு வேணும். அப்படி இல்லண்டா
நிலாக்கு கொடுக்குற அந்த டேப்லெட்டு அதெல்லாம் பற்றி எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அதை நான் வந்து சயின்டிஸ்டாக, அதாவது சயின்ஸு மூலியமாக வந்து அதை நான் நோட் பண்ணேன்னா அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்பேன். இதுக்கு நீ தான் ஏதாவது வழி பண்ணணும். மாதிரி கொடுத்துட்டீங்களா? கொண்டு போய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வரும்போதே உங்களை பார்க்க முடியும் சொல்லி சொன்னாங்க. சரி, நான் போய் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க. சரி, நான் வரேன். அப்புறம் அவரையும் அப்படி பேஞ்ச மாதிரி நிற்கிறாரு. அண்ணே என்னாச்சு? அண்ணே உங்களை தானே கூப்பிடுறாங்க, எதுக்கு இப்படி நிக்கிறிய? அது ஒண்ணு இல்ல. அண்ணே என்னடா நீங்க பார்த்தா பேஞ்ச மாதிரி தெரியலையே, ஒண்ணும் சரியில்லை. எனக்கு அதே சந்தேகம். இன்னும் அன்னைக்கு நீங்க கழுத்துல மாலை போட்டதுல இருந்து வெளியே வரலையோ? நான் தான் அன்னைக்கு அது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் இன்னைக்கு நீ பாக்குற நேரத்துல ஒரு மாதிரி முறைக்கிறிய, பயமா இருக்கு. மாலையை கழுத்துல போட்டாரா? என்ன சொல்றியா? ஒண்ணு இல்ல, அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு தண்ணி ஊத்தும் போது தெரியாதனமா மாலை என் கழுத்துல போட்டு விட்டாரு. தெரியாமத்தே போட்டாரு. அதுக்கு அம்பட்டு நேரம் உளறிக்கு இருந்தாரு. இப்ப என்னமோ என்னை பாக்குற நேரம்ல முறைக்கிறாரு. நான் என்னமோ அவர் எதிரி மாதிரி. எதிரிலாம் கிடையாது, உங்களுக்கு சொந்தக்கார பிள்ளைன்னு நினைச்சுக்கோங்க. இல்லங்க, நான் அப்பெல்லாம் முறைக்கல. என் பார்வை நீ கடிச்சு தின்னுப்படாத. இதை நான் எங்கட முறைக்கிறேன். இதுல நல்லா தானே இருந்தேன். என்னமோ அந்த பிள்ளைய பார்த்தாலே எனக்கு தன்னால என் மூஞ்சி உருண்டாயிருது. அதெல்லாம் கூடி சீக்கிரத்துல மாறிக்கல, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நீங்க போங்க. இதுக்கு பின்னாடி வெளியே வந்தியா? இல்ல, பின்னாடி வெளியே திறந்து கிடந்துச்சா, அதனாலதான் பின்னாடி வெளியே வந்தேன். சரி, நான் போகும்போது முன்னாடி வெளியே போய்க்கிறேன். சரி, நான் வரேன். வாங்க. பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே, உன்முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடலாச்சு, என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்னு பின்னால, எப்போது உன்னை தொட்டு பாட போரு தன்னால. என்ன சிரிச்சுக்கிறதாப்புல வச்சு எங்களை பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு ஆயிடுச்சு. அது தெரியாம சிரிச்சிருப்பேன்டா. தெரியாம சிரிப்பு வந்துருச்சு. எப்படின்னே தெரியாம சிரிப்பு வரும். கழுத்துல மாலை போட்டுக்கியாமா? அப்புறம் என்ன, இந்த தாய் எட்டலையா? இல்லை, சும்மா இருங்கடா. நீங்களாம் ஒண்ணு பேசாதீடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஒண்ணு இல்லன்னு சொல்றேன். கிட்ட நிறைய இருக்குமா? அண்ணே, நானும் காதல் பண்றேன். எனக்கும் எல்லாம் தெரியும். நானும் தாண்டா காதல் பண்றேன். அண்ணே, நீ காதல் பண்ணி ஒருபடி மேலே கல்யாணம் பண்ணிட்டனே. நான் அப்படி இல்ல, காதல் மட்டுமே பண்றேன். இல்லை, கல்யாணம் பண்ணாலும் புருஷன் முன்னாடி இல்லடா. நாங்க காதல் தாண்டா நானும் பண்றேன். என் அம்முக்குட்டி எவ்வளவு காதல் பண்றேன் தெரியுமா? இல்லை, நிறுத்துங்கடா. ஏன்டா காதல் கத்திரிக்கான்னு பேசுறிய? விட்டா அந்த போற வாக்குல மூஞ்சியில செவனியோட சேர்த்து அப்பி போடும் போலடா. பேசாம இருக்கடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. தெரியாம அன்னைக்கு மாலை போட்டு அதுமே ஏதாவது நிக்கிற மாதிரி எரும மாட. அவனாலதான் எல்லாமே. சரி, அப்புறம் அன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க என் அண்ணன் கூப்பிட்டா தெரியுமா? அப்படி கூப்பிடக்கூடாது. நான் தான் ஒரு அத்தாச்சின்னு கூப்பிட்டுருக்கணும். சரிதானே? இல்லை, சும்மா இருங்கடா. அந்த பிள்ளை வேலைக்கு வந்திருக்கு. ஏற்கனவே உன் அத்தகாரியை பத்தி தெரியாது உனக்கு. என்ன ஆட்டமா ஆடு. நீ பேசாம நில்லு. முடி சீக்கிரத்துல உனக்கு அவங்க மாமியாராக போறாங்க போல. டேய், உனக்கு தாண்டா மாமியாரு, எனக்கு எப்படி ஆகும்? அப்படி பார்த்தாலும் இந்த பிள்ளை அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த பிள்ளை தானே. அப்ப இந்த வீட்டுக்கு அவங்க மகளா இருந்தா உனக்கு அத்தை மாமியாரு. சரிதானே? போங்கடா, எனக்கு வெக்கமா இருக்கு. அண்ணே, வெக்கம்ல படாதனே. கொஞ்சம் இங்கிட்டு திருப்பி பாரு. அண்ணே, என்ன பொண்ணு பின்னாடியே போற? இல்ல, நான் வீட்டுக்கு போறேன். போங்கடா. வயலுக்கு போறேன்னு சொன்னேன். சரி, நான் வயலுக்கு தான் போறேன். நான் வர்றேன். நல்லா வளர்றனே. இதுல இருக்கு தெரியுது உனக்கு காதல் வந்துருச்சு. ஏன்டா தம்பி, இந்த காதல்லாம் எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படித்தானே? எனக்கு எப்படி வந்துச்சு? ஐயோ, அது ஒரு அழகிய நினைவுடா. அதை என்னால வாய்க்கு வந்து சொல்லவே முடியாது. இன்னும் எப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வெக்கமா இருக்கு. நான் போய் அம்முக்குட்டி பாத்துட்டு வரேன். சரி, முட்டை கொடுத்துட்டு அவங்க பாத்துட்டு வரேன். வரட்டா பாய். இப்படியே சொல்லிட்டே தெரியுங்க. காதல் இல்ல, கல்யாணம் இல்லன்னு கடைசியில காதல் தான் பண்றீங்க எல்லாரும். போடாடி. உன் காதலி கூப்பிட்டுருக்கல, போய் அங்க போய் பேசிட்டு வா. நாங்க போய் அங்க பேசிட்டு வருவோம். நாங்க வர்றோம். அப்படி ஓடி போயிடலாமா? எதுக்கா அப்படி பாக்குறிய? ஒண்ணும் இல்ல, எனக்காக என்னென்னமோ சரியில்ல. அதான் உனக்காக இந்த மல்லிகைப்பூ. உங்களுக்காக என்னென்ன செஞ்சமா? அது நிறையவே செஞ்சிருக்கீங்க. அதுல நான் எதை சொல்ல? என்ன திடீர்னு மரியாதையெல்லாம்? பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கலாம்னு. நீங்களும் மரியாதையத்தான் பேசுறீங்க. நானும் புருஷனுக்கு மரியாதை கொடுக்கலாண்டு. என்ன மாமா? இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். கடத்திறப்பு விழா நாளைக்கு வச்சுக்கிருவோமா, இல்ல சுஜி சடங்கு முடிச்சோன்னு வச்சுக்கிருவோமா? நாளைக்கெல்லாம் வேணாம். சுஜி சடங்கு முடிஞ்ச உடனேயே அதை வச்சுக்கிருவோம். அப்பனாதே எல்லாரும் வர முடியும். ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு இதுல இருப்பாங்க. எல்லாருனாலையும் வர முடியாதுல்ல, அதனாலதே. அதுவும் நல்ல விஷயம். என்ன இப்ப
இப்ப நீ ஒரு மார்க்கமால இருக்க ஒன்னும் சரியில்லை. என்ன மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லி பொசுக்குன்னு நீ வா போவான்னு பேசுற? அதெல்லாம் அரசியல சாதாரண கண்டுக்கிற கூடாது. அந்த மல்லிகைப்பூ ரொம்ப நேரமா என் தலையில வர்றதுக்கு காத்துக்கிருக்கு. ஆனா நீ பாத்துக்கிட்டே இருக்க, வைக்கிற மாதிரி தெரியல. ஏன் நீயே வாங்கி வச்சுக்கிட்டா? ஏன் நீங்க வச்சுக்கிட்டா? அது அது நான் வச்சா நல்லா இருக்குமா? நீ எனக்கு யாரு? வீட்டுக்காரர். வீட்டுக்காரர் இல்ல, புருஷன். சொல்லு. எல்லாமே ஒண்ணுதானே. இப்ப என்ன? ரொம்ப பண்ணாத, வச்சு விடு. என்ன வெக்கம்லாம் படுறாப்ப தெரியுது. என்ன இருக்காதாக்கும்? நான் பூதானே வச்சு விட்டேன், அதுக்கு யாராவது வெக்கப்படுவாங்களா என்ன? பொட்ட பிள்ளைய பிறந்த வெக்கம் இருக்கத்தான் செய்யும். மாமா உன்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இப்படி சும்மா சும்மா சிமிக்கிய பிடிச்சு சுண்டி விடக்கூடாதுன்னு. அது என்னமோ தெரியல, அந்த சிமிக்கி என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. இருக்கும்ல, சிப்பா அப்படி பார்க்காத, ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. நான் வாரேன். இந்த டைலாக் இங்க கேட்ட மாதிரியே இருக்கே. போன ஜென்மத்துல கேட்டிருப்பியே என்னமோ. போன ஜென்மத்திலையும் நீ நடந்த ஜோடியா இருந்தமோ? இருந்திருப்போம். ஐயோ பார்க்கணும், வெக்கமா இருக்கு. நான் வாரேன், நீ போ. வெக்கப்படும் போது எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? அப்படி கண்ணுமே செவக்குதுடி. இருக்கும் ரொம்பதான். தமா இங்க பாரு கண்ணகி. சொல்லுங்க அன்னிக்காரே. இப்ப என்ன வெண்ணைக்கு மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிட்டு நின்னுக்கு இருக்க? இப்ப என்ன நடந்துச்சு? உங்க கூட பேசவே மாட்டேன். நான் என்னடி செஞ்சேன்? நீங்க என்னதே செய்யல. உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அத்தை அப்பவே சொன்னாங்க அவங்க கூட பேசாதன்னு. நான் சொல்ல கேட்காம பேசுறீங்களே, நீ சொல்லணும். இங்க பாரு கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிறதேன்னு வச்சுக்க அம்பிடுதேன். இப்ப என்னை பார்த்து என்ன நடந்து சொல்றியா? இப்ப என்ன வெண்ணைக்கு அழுதுக்கு இருக்க? போன வாட்டி மரியத்த கோயிலுக்கு போகும்போது நீங்க வந்தீங்க. ஆமா, அங்கதானே என்னை பார்த்து கரெக்ட் பண்ணீங்க. ஒரே சிரிப்புதே, அந்த சிரிப்புலயே பைக்கு பொத்து விழுந்துட்டேன். அப்ப ஆசைப்பட்டு எனக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா வாங்கி கொடுத்தேன். இப்ப என்ன அதுக்கு? ஒரு வருஷம் கூட முழுசா ஆகல தெரியுமா? அந்த பொம்மையை காணோம். அந்த பொம்மை எனக்கு எப்படி உசுறு தெரியுமா? நீங்க தான் தொலைச்சு விட்டீங்க. ஏண்டி இப்ப அந்த பொம்மை போனதுக்கு எதுக்கடி அழுதுக்கு இருக்க? அது வெறும் பொம்மை இல்ல ஆரம்பிக்காரே. அதுதான் நம்ம பாப்பா நினைச்சு எத்தனை நாள் அது கூட விளையாடி இருக்கு தெரியுமா? எது அந்த பொம்மைய நம்ம பாப்பான்னு நினைச்சா அது கூட விளையாடி இருக்க? சரி அது பேசுமாக்கும்? அது பேசாது, அது பொம்மை தான். அது எப்படி பேசும்? நானே டப்பி கொடுப்பேன், நானே பேசிட்டு நானே அது கூட விளையாடுவேன். இப்ப அந்த பொம்மையவே காணோம் தெரியுமா? எனக்கு அந்த பொம்மை வேணும். என்ன வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? அந்த பொம்மை என்ன விட்டு போடுது, என் பாப்பாவே என்ன விட்டு போன மாதிரி இருக்கு தெரியுமா? என்ன ஆரம்பிக்காரரே, என்ன செய்றீங்க? இதெல்லாம் தப்பு, தள்ளி போங்க. நான் வாங்கி கொடுத்த பொம்மையவே உனக்கு பத்திரமா வச்சுக்க தெரியல, இதுல நான் கொடுக்குற பிள்ளைய மட்டும் பத்திரமா வச்சுக்க தெரியுமாக்கு உனக்கு? அது பொம்மை, அது போச்சு. உண்மையான பாப்பா வருமாக்கோ? உண்மையான பாப்பா என்ன விட்டு போமாக்கோ? போக ஆரம்பிக்காரரே. இப்படியே பேசிக்கிட்டு குளத்துக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். குளத்துக்குள்ள கிணத்துக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். போலியான பொம்மை தானே போச்சு, நான் உண்மையான பொம்மை தாரேன். உண்மையான பொம்மை எப்படி வரும்? நீ சம்மதம் சொன்னீன்னா அடுத்த 2 மாதத்துக்குள்ளே வந்துடும். போங்க ஆரம்பிக்காரரே. இப்படியே சொல்லி ஏமாத்துங்க. எனக்கு என் பொம்மை வேணும். நீ நேத்து காலையில என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேனா? அத்தை நல்ல செய்தி ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னில, அப்ப அது நல்ல செய்தி சொல்ல வேணாமா? எனக்கு என் பொம்மையை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வேணா நல்ல செய்தி சொல்லுவோம். எனக்கு என் பொம்மை வேணும் ஆரம்பிக்காரரே. நீங்க அது முத எனக்கு வாங்கி கொடுத்தது தெரியுமா? அது எப்படி பத்திரமா வச்சிருந்தீங்க தெரியுமா? அது என் பொம்மை கிடையாது, என் பாப்பா. உங்களுக்கு எனக்கு பிறந்த பாப்பா அது. ஏய் அது உயிர் இல்லாத உணர்வு இல்லாத பொம்மை. நான் உனக்கு உயிரோட இருக்கிற பொம்மை தரேன். எப்படி தருவீங்க? இப்பவே எனக்கு வேணும். இப்பவே எல்லாம் கிடைக்காது, ஒரு வருஷம் பொறுக்கணும். ஒரு வருஷம் பொறுத்திருந்தா உண்மையா இருக்கிற பொம்மை கிடைச்சிருமாக்கோ? நெசமாட்டேன். அதுக்கு முத இந்த அழுமூஞ்சியை நிறுத்துறியா? மாமா பத்தி சரி ஆரம்பிக்காரு மாமான்னு சொல்லு. இருக்கலேண்டா அப்ப நெச்ச பொம்மை உன்கிட்ட வராது. சரி சரிக்கிறேன். உன்னை தேடி
இன்னும் 5 நாளுதே இருக்கு. அப்ப சரி இப்ப என்ன விடுங்க. நீங்க நைட்டு போல எனக்கு பொம்மை வாங்கி தாங்க. இப்ப நான் நான் அந்த பிள்ளை சுச்சி இருக்கல வயசுக்கு வந்திருக்கல அந்த பிள்ளை வீட்டுக்கு போய் பழங்குடி விளையாட்டு வரேன். இப்படியே சின்ன பிள்ளையாவே இருந்தா என்ன செய்ய? நான் அப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாக்கும் போங்க அடி கரையில டூட்டுவேன். இன்னும் 5 நாள் தான் லீவ் இருக்குன்னு சொல்றேன். இதுல புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படித்தானே? அத சொன்னோம்ல நைட்டு போல நம்ம பொம்மை வச்சு விளையாடுவோம். அதுக்குள்ள எனக்கு நீங்க பொம்மை வாங்கி தந்துறணும். சரி போ, பார்த்து போ. கோமா ஓ மேல என்னைக்கு குட்டிமா கோவப்பட்டிருக்கேன்? கோவலாம் ஒன்றும் இல்லை. ஏன் ஒரு குழந்தை ஓ மேல எதுக்கடி கோவப்பட போறேன்? சரி பார்த்து பத்திரமா போகணும் என்ன? ஞானி கரரு சின்ன வாரி. ம் இதயம் உன்னை கண்டதும் இன்று பறவை போல பறக்கிறதே. பேரை கூவி கூவி மெல்ல இசைக்கிறதே. கண்ணே இனிமேலின் சொர்க்கம் உந்தன் 2 விழிகளிலே. ஐயோ என் உறக்கம் என்றும் உந்தன் மடிமேலே. நிலா நிலா உனக்கு என்ன நிலா? இப்ப ஏன் அழுது இருக்க? உடனே வர சொல்லிவிட்டு இப்படி அழுது இருந்தா என்ன அர்த்தம் நிலா? வெற்றி எனக்கு மனசே சரியில்லை வெற்றி. இங்க வந்ததுல இருந்து நிறைய விஷயங்கள் என் மனசுக்குள்ள வந்து போகுது. ஆனா அதை என்னன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல வெற்றி. மனசு ரொம்ப வலிக்குது. அதை யோசிச்சாலே எனக்கு தலை வலிக்குது வெற்றி. என்ன நிலா சொல்ற? ஆமா வெற்றி, எனக்கு எனக்கு ஏதோ இங்க நடந்திருக்குன்னு தோணுது. ஆனா ஆனா என்னால எதையுமே யோசிச்சு கண்டுபிடிக்க முடியல வெற்றி. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யோசிக்கிறேன் ஆனா முடியல. எதுவுமே ஞாபகத்துல வர மாட்டேங்குது. என்னோட சந்தோஷத்தை இழந்துக்கிறேன்னு தோணுது வெற்றி. அப்படி எனக்கு என்னதே ஆச்சு? எனக்கு தலை வலிக்குது, யோசிக்க முடியல வெற்றி. உனக்கு தெரியுமா எனக்கு என்ன ஆச்சு வெற்றி? ஒரு தலை இருக்குதுடா. எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு? எப்படி வெற்றி யோசிக்காம இருக்க சொல்ற? நான் என் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்த மாதிரி தோணுது. ஆனா எதனால எனக்கு எல்லாமே இப்படி ஆச்சுன்னு தெரியல வெற்றி. என்னால முடியல. யோசிக்கிறாளா? யோசிச்சா ஆம்படுத்தான ஒண்ணுமே செய்ய முடியாதே. இவளை இனி யோசிக்க விடக்கூடாதே. யோசிக்க விட்டே ஆம்படுத்தேன். முதல்ல இவன் கூட பேசுறத மொத்தமா கட் பண்ண. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்த மாதிரி தோணுது. ஆனா எதுவுமே ஞாபகப்படுத்த முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் கூட நார்மலா நான் பேசினாலும் என்னால நார்மலா இருக்க முடியல வெற்றி. எனக்கு பழசு மறந்து போச்சுன்னு மட்டும் ஞாபகத்துல இருக்கு. ஆனா என்னதான் என் வாழ்க்கையில நடந்துச்சுன்னு தெரியல. அதை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். உன் கூட இருக்கும்போது என் கவலையை நான் மறக்கிறேன். என் கஷ்டத்தை எல்லாத்தையுமே மறந்துடுறேன். அதையும் மடியில படுத்தேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்க வெற்றி. கண்ணோடும் நெஞ்சோடும் உயிரால் உன்னை மூடிக்கொண்டேனே. கனவோடும் நினைவோடும் நீங்காமல் உன்னருகில் வாழ்ந்தேனே. ஏதோ எனக்கு நெருக்கமான ஒரு பொருளை என் வாழ்க்கையில நான் இழந்திருக்கேன். அதை நான் கஷ்டப்படுத்துறேன்னு தோணுது. அது என் கண்ணு முன்னாடி வரவே மாட்டேங்குது. நான் எம்பட்டத்தே யோசிக்க என்னால முடியல. யோசிச்சாலே பயங்கரமா தலைவலிக்குது வெற்றி. அந்த தலைவலியவே என்னால தாங்க முடியல. கடைசியா என் ஆத்தா கொடுக்குற மாத்திரை போட்டாதே அது சரியாகுது. இல்லடா எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. போட்டது எல்லாம் வலிக்குது வெற்றி. தினமும் நைட்டு தூங்க முடியாம எம்பிட்ட கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ரொம்ப வலிக்குது வெற்றி. என்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணமா இல்ல இதுக்கு பின்னாடி எவனது இருக்காதான்னு கூட தெரியல. முடியலடா. இப்பதான் ஒண்ணு புரியுது. உன்னோட இந்த நிலைமைக்கு நீ காரணம் இல்ல. நீ எப்படி தூரம் எல்லாத்தையும் யோசிக்க முயற்சிக்கிறேன்னா இதுக்கு பின்னாடி என் அண்ணன் சொன்ன மாதிரி உன் ஆத்தால அண்ணன் தான் இருப்பாங்கன்னு தோணும். இது வரைக்கும் அவங்க மேல ஒரு மரியாதை இருந்துச்சு. குடும்பம் சேரணுண்டு. அவங்க மட்டும் காரணமே இருக்கிறாங்க தெரிஞ்சது. வெற்றியோட நேரம் வந்து பார்ப்பாங்க. அம்மா பாத்தியம்மா நிலவடி கட்டிக்கணும்னு சொன்னீங்க. அதான் அந்த பிள்ளை எப்படி கஷ்டப்படுதுன்னு பாருமா. இதை என்னால பார்க்கவே முடியல. நான் எப்படித்தாம்மா கண்டுபிடிக்க போறேன்? நிலாக்கு என்ன பிரச்சனை எப்படிமா கண்டுபிடிச்சு அதுல இருந்து இவ்வளவு வெளியே கொண்டு வர போறேன்? இவருக்கு ஞாபகம் வரலனாலும் பரவாயில்ல. இவன் தலைவலியில குடிக்க என்னால பார்க்க முடியலம்மா. நீ ஒண்ணு மட்டும் ஒன்ட்ட சொல்லவா? எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. எதனால பழசு மறந்து போயிருக்கே தெரியாது. எதனால எனக்கு தலை வலிக்குதுன்னு தெரியாது. இந்த மாதிரி எந்த விஷயமே தெரியாது. நான் கலெக்டர் எதுக்கு படிச்சேன்னு கூட எனக்கு தெரியாது. அது என் ஆசையா இல்ல வேற யாரோட
உனக்கு நான் இருக்கேன்டி. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. மதி பறிக்கும் மதிமுகமே உன்னொளி அலை தன்னில் நான் இருப்பேன். எங்கே நீ சென்றாலும் அங்கே நான் வருவேனே. மனசெல்லாம் நீதான் நீதானே. நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது கண்மணியே கண்மணியே.